காமன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க ஒரு பறவை. அதோட கால்கள் வந்து பூமியில் நிற்கக்கூடாத அளவுக்கான கால்கள் தான் இறைவன் படைச்சிருக்கான் அந்த பறவையை. அந்த பறவை வந்து அதிகமான மாதங்கள் வந்து வானில் தான் இருக்கும். தூங்குறது என்ன பண்ணுன்னா மேலேயே தான் தூங்கும். மழை டைம்லலாம் பார்ப்போம். மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சமாக வெயில் அடித்து வரும்போது ஒரு கூட்டமாக சில பறவைகள் வந்து வானில் பறக்கும். அது ஏன் பறக்குதுன்னா இங்கே இருக்க அந்த பூச்சிங்களாக இருக்கும்ல, போகிற சின்ன சின்ன பூச்சிங்களை சாப்பிட்றதுக்காக பறக்கும். கூட்டமாக வரும். விவசாய நிலங்களில் ஊர்களில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போயும் அது நடக்கும். ஒரு கூட்டமாக ஒரு பறவை வரும். மழை பெஞ்சு போன ஒரு நாள் கழிச்சு ஒரு கூட்டமாக ஒன்று சுற்றிட்டு வந்து போகும். இவன் வந்து படைச்சிருக்கான். அதோட கால்கள் என்ன பண்ணுன்னா கீழே வைக்க முடியாத அளவுக்கு தான் கால்கள் இருக்குது. இவன் அப்படி தான் அதை படைச்சிருக்கான். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலரில் வந்து ஜிபிஎஸ் வைக்கிறாங்க, கழுத்து மேலே வச்சு அந்த பயணத்தை வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய ஜெட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுது, தொழில்நுட்ப கோளாறாக என்ன பண்ணுறாங்க, போய் விழுந்து சமீபத்தில் இறந்து போனாங்க. எத்தனை பேர்? ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சார். மொத்த ஃப்ளைட்டும் போய் இறங்குது. ஒரு சின்ன பறவை, ஒரு 50 கிராம் கூட இல்லாத ஒரு பறவை தூங்கி கொண்டு என்ன பண்ணுது, கடல் மேலே பயணிக்குது. எங்கேயும் கீழே விழுகலை, எங்கேயும் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகலை. அதோட உணவு எப்படி அது கிடைக்கணும், அது போகிற பூச்சிகளை பிடிச்சி தான் சாப்பிடும். பறக்குகின்ற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அந்த பறவை அது வந்து பறக்குது. இதுதான் இறைவன் சொல்கிறான், அவர்கள் மேலே பறக்கும் பறவைகளை பார்க்கவில்லையா, அவை தங்கள் இறகுகளை விரித்து மடக்குகின்றனர், அவற்றை தாங்குவது அர் ரஹ்மான் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன பண்ணுறான் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான்.